65. நெக்ஸ்ட் நம்ம கேக்லாம் வெட்டிட்டு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்னன்னே தெரியல. அவளுக்கு இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டே ஆகணுமா, அது டேஸ்ட் பண்ணி ஆகணுமா, அப்படி என்னதான் இருக்கு இந்த ஹோட்டல்ல தெரியல. இங்கதான் வருவேன், நான் இங்கதான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு ரொம்ப காஸ்ட்லியான ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். இது அடுத்த சர்ப்ரைஸ் எனக்கு. ஓகேவா? என்னதான் இருக்கோ இந்த அஞ்சப்பர்ல இங்கதான் வருவேன்றாங்க. இதான் இங்க ஸ்பெஷலோ. எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இந்த ஹோட்டல் அப்படி என்ன இருக்குன்னு தெரியல. நான் வாங்கி கொடுத்த நெக்லஸ் நல்லா இருக்குல்ல, கோல்டு. இது வந்து அப்ப என்ன சொல்றேன்னு தெரியல. எல்லாருமே கூட இருந்தாங்களா, கோல்டான்னு கேக்குறாங்க. எனக்கு ஒன்னே புரியல, பிராங்கா இன்னும் எது. அதுக்கப்புறம் வீடியோவில் பார்த்தா எமோஷனல் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டேன். நான் சீரியஸாக பிராங்க் தான் பண்ணுறாங்க எல்லாருமே கேட்குறாங்க. எங்கள் வீட்டு ஃபேமிலியில் உண்மையாலுமே கோல்டு உண்மையாலுமே கோல்டு தான் இது. ஸோ எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு. சரி ஓகே, நம்ம வந்து இந்த ஹோட்டலில் உங்களுக்கு சாப்பிட்ணும். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த ஹோட்டலில் உங்களுக்கு சாப்பிட்டே ஆகணும். எவ்வளோ காசு செலவானாலும் பரவாயில்ல, வானும் கூப்பிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் காஸ்ட்லியாக, காஸ்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 80 கிட்ட வருது. ஸோ நம்ம ஃபேமிலி வந்து 6 பேர் 7 பேர். என்ன பண்ணுறது, இன்னைக்கு எவ்வளோ பில்லாக போகுது தெரியல. உங்களுக்கு காட்டுவேன் பில்லு. மெனு பார்க்குறேன்ட்டு அஞ்சப்பரில் பார்த்தீங்கன்னா இலையோட சாப்பாடு. கையும் காட்டுறேன். இங்கே பாருங்க, இங்கே ஒரு விருந்து இருக்கு நம்ம இடத்துல. நீங்க பண்ணுங்க மேடம். இது வந்து மட்டன் சிக்கன் பிரியாணி போட்டுருமா? இந்த வருஷம் உன்னோட ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கிட்டல. இல்ல கடைக்கு நான் சாப்பிட்டது இல்லை. இங்க பாருங்க குருமா. அப்படி என்னன்னு தெரியல இந்த அஞ்சப்பர்ல. நானும் தான் பாக்குறேன் நீ எப்படி இருக்குது. ஒரு வழியா அஞ்சப்பர் பிரியாணியை சாப்பிட்டுட்டாப்பா. தம்பையிலே நான் இதான் வைக்க போறேன். பிடிச்சிருக்கா பிரியாணி? இன்னும் சாப்பிடுது. அஞ்சப்பர் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஒண்ணுதான் நல்லா எங்க அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நல்லா இருந்தா இல்லைன்னு கூட தெரியும். மசாலாலாம் போட்டு நல்லா சரி ஓகே. ஆனால் ரோட்டு கடையில் பிரியாணி தான் ஓகே தான். அது எப்படி நீ மட்டும் இப்படி இருக்கிற? ஓகே சாப்பிடு. இன்னைக்கு நான் வந்து சாப்பிட்றோம், அதனால ஓகே. மட்டன் அழகான மின்னுது களத்துல. எப்படி இருக்கு? எப்படி கிளம்புறாங்க பாரு மேடம். இனிமே அஞ்சப்படம் கேட்கலாம் அவனை இருக்கு மண்டையில கொட்டி. ஹோட்டல் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ பில்லு? அப்பாக்கு ஜெல்லின் ஏய் ஜெல்லினா ரொம்ப பிடிக்கும். இல்லு பாப்பா ஓப்பன் பண்ணு. இந்தா ஜெல்லினா ரொம்ப பிடிக்கும்.
வந்திருக்கேன்னா சாப்பிட்டாச்சு, ஜூஸ் ஏதாவது குடிக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் கடைக்கு வந்திருக்கேன். ஆப்பிள் ஜூஸ் குடிக்கலான்னு பார்ப்போம். ஆப்பிள் ஜூஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? குடிக்க வேண்டியது. அவங்க குடிக்க முடியாது, கோல்ட்டு, நம்ம குடிப்போம். ஜாலியாக அவங்கள விட்டு நான் குடிக்கிறேன். ஃபைனலா நம்ம எங்க போயிட்டு வந்தோம்? சாப்பிட்றதுக்கு போயிட்டு வந்தோம். நான் அந்த கடையில சாப்பிட்டதே இல்ல. அஞ்சப்பர் ஹோட்டல்ல எல்லாமே போயிட்டேன். புகாரி பகாரின்னு சொல்லிட்டு ஹோட்டல் கூட்டு போயிட்டேன். அது என்னன்னே தெரியலப்பா. தலப்பா கட்டி அஞ்சப்பர் தான். ஆனா வந்து ஃபைனலா நிக்கிறது யாருன்னா டிமாண்ட்ல அஞ்சப்பர் தான். சோ டேஸ்ட் பண்ணிடணுமா, அதனால அதை பார்த்து அந்த அளவுக்கு ஒர்த்தானா எனக்கு அந்த அளவுக்கு ஒர்த் இல்லன்னு தான் சொல்லுவேன். அவளுக்கு ரொம்ப நாளாவே அந்த அஞ்சப்பர்ல சாப்பிடணும். எனக்கு படத்துக்கு போயிட்டு வந்தேன்னா வச்சுக்கோ, என் கேப்பா, அம்மோ நம்ம அஞ்சப்பர்ல ஒரு நாள் ட்ரை பண்ணணும், அஞ்சப்பர்ல ஒரு நாள் ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டுட்டு நல்லா தெம்பா சாப்பிட்டேன். அந்த ஹோட்டல்ல சாப்பிடும் போது கூட அதுல பாருங்க என் கழுத்துல நெக்லஸ் இருக்கும். So, ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்பதான் நான் ஊத்து வச்சேன். ஏன்னா கண்ணு பற்றோ இன்னொன்னு யாரா பிடிக்கிட்டு போயிடுவாங்களோட ஒரு பக்கம் பயம். சோ ரொம்ப அப்படியே சந்தோஷமா இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. உனக்கு பிடிச்சது எல்லாமே பண்ணிட்டேன்ல நான் இந்த வாட்டி. எல்லாமே பண்ணேன். சைடிஷ் தான் நான் வாங்கி தரல, ரொம்ப அதிகம். சைடிஷ்னா அது ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணுவேன்னு எனக்கு அஞ்சப்பர்ல என்ன நீ அதான் நினைச்சியா? சோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸா அதிகம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னாங்க. அதனால புரிஞ்சுக்கிட்டு மட்டன் பிரியாணி, 65 பிரியாணி, நூடுல்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் ஒண்ணு குறையுது, சிக்கன் பிரியாணி நார்மலா இதெல்லாம் சாப்பிட்டோம். செம்ம மஜாவா இருந்துச்சு, சூப்பரா இருந்தது. ஆனா என்னன்னா அந்த அளவுக்கு ஒருத்தர நம்ம தள்ளு வண்டியில கடையில கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நார்மலான இதெல்லாம் வேற வரலையா, எனக்கு அது வேற ஒருத்தம். அவங்களுக்கு ரொம்ப டைம் ஆகுதுன்னு போயிட்டாங்க. சோ அவங்களுக்கு மட்டும் நான் கடையில வாங்கி கொடுத்து டக்குன்னு சீக்கிரமா அனுப்பிட்டேன். எனக்கு அவங்க பாவம் அவ்வளவு நேரம் நின்று இருந்தாங்க. நான் அவங்களை ஹோட்டல், ஏன்னா அவங்க நாளைக்கு ஊருக்கு போறாங்க. அதனால வந்து எங்க பாட்டி, அம்மா, அண்ணன், நானு, குட்டி, அதுக்கப்புறம் குட்டி கூட ஒருத்தவங்க வேலை பாக்குறவங்க. சோ இந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா நைட்டு தான் எங்க போனோம் அப்படின்னா, நாங்க போயிட்டு வந்திருந்தாங்களே ஃபேமிலி, அவங்க கிட்ட எல்லாம் வந்து நெக்லஸ்லாம் காட்டிட்டு, என்னடா எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னா எனக்கு வந்து கோல்டா பிராங்க் பண்றாங்களா ஒண்ணுமே புரியல. ஃபேமிலி சர்க்கிள் வந்து எல்லாருமே வேற இது சீரியஸாலுமே வா, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிருச்சு. எனக்கு முன்ன கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே என்னன்னா அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் உண்மையாலுமே கோல்டு தாங்க. ஷாக்ல அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஒண்ணுமே புரியல. கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இதுவான எப்படி வாங்கினேன் நான் இவ்வளவு நேரம் அவங்க கிட்ட பேசிட்டு வந்து பிளாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி வாங்கினாங்க அப்படின்னா, ஏன் வாங்கினேன், ஏன் கஷ்டப்படுற நேரத்துல இப்பதான் இதெல்லாம் ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிட்டோம். நெக்லஸ் தான். சோ ஓபன் பண்ண நான் போன் பிடிச்சிருக்கல, வந்து கவரிங் எல்லாம் கிடையாது. சோ வந்து கடைக்கு போனது அதெல்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே வந்து நானு லாஸ்ட் மாதிரி நிறைய பிளாக்ல வந்து ஒரு நிமிஷம் லாஸ்டா, அதாவது வீடியோவே எண்டு லாஸ்டா ஒரு வீடியோ போடுவேன். என்ன வீடியோ அதுனா, போன் எடுத்ததுக்கானது. போன் எடுத்ததுக்கே நிறைய பேர் வந்து கமெண்ட் பார்த்தேன். என்ன கேட்டிருந்தாங்க, பிச்சை எடுத்து அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா செகண்ட் ஹேண்ட் போனு, எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கு. சோ வீடியோவோட எண்டு கிடையாது, லாஸ்ட் வீடியோல போன் எடுத்ததுக்கு, நகை இவங்க எடுத்ததுக்கான எல்லாமே வந்து இவங்க வீடியோ எடுத்திருக்காங்க. சோ எனக்கே தெரியாம எடுத்திருக்காங்க. அது எல்லாமே நான் ப்ரூஃபோட அதுக்குன்னு ஒரு vlog கண்டிப்பா வரும் பாருங்க. நான் நகை வீடியோ எல்லாமே எடுக்கிறேன். எனக்கு அந்த டைம்ல வந்து நான் யார்கிட்டயே போயிட்டு நகைலாம் வந்து வாங்க கூடாது. இதுக்காக தான் நாங்க கோல்டு கடையே காட்டுறோம். நாங்க கவரிங் வாங்க கூடாதுன்னு தான் காட்டுறோம். இதை நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க. ஸோ வந்து அது மாதிரி நெக்லஸ்லாம் வந்து நீங்க பாத்திருப்பீங்க. நான் போன வருஷம் பிறந்த நாளைக்குலாம் இவளுக்கு வந்து பிராங்கே பண்ணிருப்பேன் நெக்லஸ்ல. ஆனா இந்த வருஷம் பிறந்த நாளைக்கு நெக்லஸே வாங்கி கொடுத்துட்டேன். நம்ம எனக்கு ரொம்ப டெக்கரேஷன்லாம் இவங்களே பண்ணாங்க பாருங்க. அவ்வளவு அழகா சூப்பரா பண்ணிருக்காங்க. அவ்வளவு நேரம் தூக்கமே இல்ல, ரொம்ப நாங்க தூங்கி 2 பேருமே 2 நாள் கிட்ட ஆயிருச்சு. நல்லா தூக்கமே கிடையாது. அந்த 2 நாள் சுத்தமா தூக்கம் இல்ல. போக்கஸ் லைட் எல்லாம் பாருங்க போட்டுருங்க, எவ்வளவு அழகா பளிச்சுன்னு பாருங்க. அங்க லைட்டு இது அது என்ன சொல்லுவாங்க, வாடகைக்கு. சரி நகைய பாத்துருவோமா, அப்ப நீங்க கரெக்டா பாத்துருக்க மாட்டீங்க. இப்ப பாத்துடலாம். ஆல்ரெடி அவ கொலுசுல போடும்போது சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்து போட்டு அப்படியே ஹோட்டல் எல்லாம் கூட்டு போயிட்டாங்க. பாருங்க கோல்டு கடையோட பேரு, அந்த பேக்லயுமே கோல்டு பேரு. சோ இது கூட நமக்கு என்னென்னலாம் கொடுத்தாங்கன்றதையும் காட்டுவோம். இங்க பாருங்க, நமக்கு கோல்டு வாங்கினா மட்டும்தாங்க அதுல காசு வச்சு ₹1 201 வச்சு கொடுப்பாங்க. நான் அதெல்லாம் வாங்கும் போது காட்டுறேன் உங்களுக்கு, ஓகேவா?
நம்மளோட நெக்லஸ் எடுத்து காட்டுவோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இருக்குங்க எப்பா எல்லாம் புலம்பிடாதீங்க, ஓவரா பாருங்க. நான் பேக் கேமரால வந்து அப்படியே உங்களுக்கு காட்டுறேன், ஒரு வீடியோவை நம்ம பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்து இதுல பாருங்க, இது அழகா வெயிட்டங்க, சூப்பரா இருந்துச்சு. இதுதாங்க கழுத்துக்கு போடும் போது நல்லா இருந்துச்சு, நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஸோ டிசைன் பிடிச்சிருக்கா, அழகா இருக்கான்னு பாருங்க. லென்த்து ஓகேவா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அதுவும் கோல்டு. ஐயோப்பா, நான் வர இந்த இதெல்லாம் பாக்குறேன், கோல்டுல வந்து அந்த எழுதிருக்கும்ல சீரியஸாலுமேவா இல்ல இதுவான்னு பார்த்தா சீரியஸாலுமே நகை எவ்வளவு விக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். நாங்க வாங்கினது இப்போ ஒரு பவுன் 1 லட்சம் ரூபாய், 1,20,000 ரூபாய். 20,000 ரூபாய் இந்த நகை. நார்மல் வாங்குனீங்கன்னா 1,20,000 ரூபாய். 916 வாங்குனீங்க அப்படின்னா 1,35,000. சோ எவ்வளவு ரேட்டு என்ன ஏதுன்னு கரெக்டா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் ரேட்டையும் சொல்லிட்டேன் நான். இதுக்கப்புறம் எனக்கு கிஃப்ட் ஆனா ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு என்னடா இது, இதெல்லாம் வாங்கினதுக்கு அடுத்து 10,000 அண்ணா நீ வேற கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாங்க. வெள்ளி, இதுவும் ஃபுல்லா வெள்ளி தான். வெள்ளி இல்லையாரப்பா, எனக்கு சாய்பாபா இவரும் வந்து வெள்ளி. அப்புறம் எங்க அண்ணா நீ கிஃப்ட் வாங்கிட்டு வந்தது வந்து எங்க தங்க அது அல்டிமேட்டா வாங்கிட்டு வந்தாங்க. அது வந்து வெள்ளி, ஒரிஜினல் வெள்ளி சொல்லுவாங்க, அந்த 999க்கு வந்தது. வெயிட் பண்ணுங்க காட்டுறேன். பலூனா தான் தள்ளி தூக்கி போடுறது. பாப்பா இதுல வளர்ந்துச்சுல, இங்க பாருங்க பலூன் டெக்கரேஷன்லாம் அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சொல்லி ஆகணும். இங்க பாருங்க, இதெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த பலூன் அழகா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்குல்ல? ஓகே, பாத்தீங்களா? அவர் வாங்கிட்டு வந்தது ஒரிஜினலான ஒரு சில்வர், அதிலே போட்டிருக்காங்க பாருங்களேன். அந்த வெள்ளியோ இந்த வெள்ளி பாக்கெட்டாரே டிஃபரெண்ட் இருக்கு. பார்த்தேன், எனக்கு இப்பதான் தெரியுது. ஒரிஜினலான வெள்ளி இங்க கீழே எழுதியிருப்பாங்க சில்வர் 999. எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க பிள்ளையாரப்பா. இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து சாமி ரூம்ல இருக்கணும்னு ஆசை. ஆனா எனக்கு கிஃப்டாவே அழகா கிஃப்ட் வந்திருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது நான் தான் கிஃப்ட் பண்றோட எனக்கே கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. பிள்ளையாருது சாமி பொருள் எப்பயுமே ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அது நல்லதுதான். ஓகேவா, ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. அது டெல்லியில எல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். இருந்தாலும் யாரையுமே இன்வைட் எல்லாம் பண்ண முடியல, என்னால இன்வைட் பண்ண. ஜஸ்ட் எங்க அண்ணாணி மட்டும்தான் இங்கதான் இருந்தாங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல தான் அவங்களையுமே நான் இன்வைட் பண்ணேன். டக்குன்னு டைம் எடுத்து டக்குன்னு வந்தாங்க. போன வருஷம் பண்ண மாதிரிலாம் என்னால் எதுவுமே பண்ண முடியல. சிம்பிளா பண்ணேன். ஆனா வந்து இந்த அளவுக்கு நான் வந்து இது பண்ணிட்டு ஐபோன்ல தான் வீடியோ எடுக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. குவாலிட்டி அழகா இருக்கும். நான் இந்த பாக்ஸை பார்த்து ஏதோ ஸ்வீட் பாக்ஸ் தான் நமக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா பார்த்தா இதுலதான் வந்திருந்தது வெள்ளி, லோட்டஸ் ஃப்ளேம். ஸோ நல்லா இருந்தது. தேங்க்யூ சோ மச். உங்க அண்ணன் வேற இதுக்கு கொடுத்துருந்தாங்க. எங்க அண்ணன் வந்து ஹெட்செட் ப்ளூடூத் கொடுத்துருந்தான். காட்டு அந்த ப்ளூடூத் எங்க அங்க நாங்கள் ஐபோன் வாங்கியிருக்கோம். அவன் இது பாவம், அவன் இது ஒரு கிஃப்ட் பண்ணான். அழகா இருந்தது. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா குட்டி வாங்கின கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணாங்க. இந்த வாட்டி பர்த்டே நான் மறக்கவே மாட்டேன். ஃப்ரேமுமே சூப்பர் குட்டி. ஆமா, ஃப்ரேமே நான் மறந்துட்டேன். தேங்க்யூ, லவ் யூ சோ மச். இந்த வாட்டி சீரியஸாலுமே என் பர்த்டே நான் மறக்க முடியாத ஒரு பர்த்டே தான். போன வருஷத்தோட இந்த வருஷம் பயங்கரமா பண்ணனா இல்ல? ஒரு டேக்குமே எனக்கு ஒரு டிஃப்ரெண்டா எல்லா இடமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிளேஸ். நான் இந்த சொல்லணும்னா இந்த முதியோர் இல்லம், குட்டி குட்டி குழந்தைங்க எல்லாமே எனக்கு டிஃப்ரெண்டான ஒரு மாதிரி அவருக்கு பிடிச்ச இடத்துல சாப்பிடையும் வச்சுட்டேன். இப்போ மனசு அப்படியே திருப்தியா இருக்கும். ஏன்னா அவளுக்கு சாப்பிட வச்சது இது. எங்க அண்ணன் வாங்கிட்டு வந்து கொடுத்தது ஏர்பட்ஸ். அவன் இதை வேற பாவம் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். சூப்பரா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது அவன் கூட பிறந்த அண்ணா வாங்கிட்டு வந்தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அம்மா வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு, எங்க அம்மா ட்ரெஸ், ஐயோ அது கீழே இருக்கு, எடுத்துருவாங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ். லாஸ்ட் இதுதான். எங்க அம்மா வந்து
1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாங்க. கீழே இருக்கு பாரு. அந்த அது என்னன்னா சுடிதார் பாத்தீங்கன்னா அழகா இருக்கு, ஆனா அது தைக்கணும். சாரியே தானே நிறைய கட்டுற, சாரி கொட்டுற உனக்கு வந்து சுடிதாரு. அவங்க பாட்டி வந்து காசு கொடுத்தாங்க. எங்க பாட்டி வந்து 500 ரூபாய் காசு கொடுத்தாங்க. அவங்க வந்தவங்க எல்லாருமே என்னென்ன பண்ணாங்கன்னா இது எல்லாம் பண்ணாங்க. நாங்க வந்து போன வருஷம் எல்லாம் நிறைய பேருக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்து நிறைய ஓபன் பண்ணி காமிச்சிருந்தோம். முக்கால்வாசி அதுல என் கிஃப்ட் தான் நிறைய இருந்துச்சு போன வருஷமே. அதே மாதிரி இந்த வருஷம் எங்களால அந்த அளவுக்கு கூப்பிட முடியல. ஸோ யாரும் தப்பாலாம் நினைக்க வேணாம். என்னோட சுச்சுவேஷன்லால நான் கூப்பிட முடியல. மற்றபடி எதுவுமே நீங்க தப்பா நினைக்காதீங்க. ஏன் கூப்பிடல எது கூப்பிடலாம் ஒரு ரீசன், அதனாலதான் நான் கூப்பிட முடியாம போயிடுச்சு. ஸோ எதுவும் இல்லை. ஆனா நான் வந்து சிம்பிளா பண்ணி கொஞ்சம் நல்லா தான் பண்ணேன். அவளுக்காக கூட பண்ணியிருக்கேன் போது எனக்கு ரொம்ப எங்க அம்மாவுமே எனக்கு கிஃப்ட் சூப்பரா பண்ணிருந்தாங்க. இதான் அவங்க அம்மா வாங்கி கொடுத்த சுடிதார். சோ நம்ம வந்து இது வந்து தைக்கணும். தைச்சி போட்டாங்கன்னா கண்டிப்பா வீடியோல ஆட் பண்றோம். இருந்தாங்க நல்லா இந்த தாவணி பாவாடை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. வீடியோல எல்லாம் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அழகா இருந்துச்சு. ஸோ நான் பண்ண எல்லாம் எனக்கு வந்து உண்மையா என்னன்னா எல்லாமே பிடிச்சிருந்தது. இப்போ நான் 6ஆம் தேதி வரைக்கும் பண்ண எல்லா கிஃப்ட்லயுமே உனக்கு என்ன சர்ப்ரைஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? நம்மளுக்கு வந்து முதியோர் இல்லத்துல வந்து இன்னொரு குட்டி குட்டி பசங்க அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அங்க வந்து ஒரு பாப்பா மட்டும் என்ன ரொம்ப இதுவா பாசமா கேட்டு இருந்தேன். அந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பாப்பா என்ன ரொம்ப அவ்வளோ அழகா. என்ன ஒரு பாப்பா கேக் வெட்டுறேன், அந்த பாப்பா கேக் பத்தலை அப்படின்னு நினைச்சிட்டு நான் மறுபடியும் ஊட்ட போறேன். அந்த பாப்பால கையில கேட்டு எனக்கு ஊட்டுது. அது அவ்வளோ குட்டி சின்ன வயசுலயே அவ்வளோ அறிவு அந்த பாப்பாக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சீரியஸாலுமே அந்த இடத்துக்கு கூட்டு போவோம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. இப்போ இன்னும் வந்து நிறைய டீட்டெயில் வேணும் அப்படின்னா நாங்கள் லென்த் வீடியோ ஒன்று வந்து பர்த்டே ஃபுல்லாக முடிஞ்சு எல்லா வீடியோஸும் கொஞ்சம் பேசணும். என்னோட பர்த்டே இதோட முடியுது. இதுக்கு அடுத்த வீடியோல வந்து எல்லாம் ப்ரூஃபோட என்னென்ன பண்ணாங்க அந்த வீடியோ தான் வரும். அடுத்து நாங்க உட்காந்து கொஞ்சம் பேச வேண்டியது நிறைய இருக்கு. அது ஒரு லாக நாங்க போடுறோம். கண்டிப்பா ஓகேவா? மிஸ் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குட்டி எப்படிலாம் டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கா, எப்படி இருக்கு எல்லாம் இப்ப கலைக்க போறேன். எல்லாத்தையும் பாட்பட்டா எடுக்க போறேன். கஷ்டப்பட்டு ஆனா இது பண்றதுக்கு இப்ப பாட்பட்டா எடுக்க போறேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ சோ மச். ஓகே, லவ் யூ லாட். ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருக்கு.